whenever you are demotivated guys, எப்போல்லாம் நீங்கள் demotivated இருக்கீங்களோ just have a natural walk. நான் என்ன பண்ணுவேன், மாடியில் எந்திரிச்சு நடந்து போயிட்டு ஈவினிங் டைம் தான் மோஸ்ட்லி டிமோட்டிவேஷன் வரும். இந்த எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா. ஸோ மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே ஈவினிங்கில் அப்படியே ஜஸ்ட் அது மாடி இருக்கும், இல்லை தெரு இருக்கும். எங்கள் தெருவிலே சும்மா ஒரு வாக் போயிட்டு வருவேன், யார்ட்டி பேச ஜஸ்ட் சும்மா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நேச்சுரல் வாக் போயிட்டு வரப்ப அந்த எல்லா நெகட்டிவ் வைப்ஸும் அப்படியே போயிடும். நமக்கு அப்படியே ஒரு பியூர் சோலாக நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த நீட்டை மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாக்கிங். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நான் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஜாலியாக இருப்பாங்கல்ல, எய்தர் 12th முடிச்சு ஜாலியாக இருக்கலாம், MBBS வந்துட்டு ஜாலியாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் எடுத்துட்டு வேற ஏதாவது சோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் நீட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களே ஜஸ்ட் கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிவோ யார் இருப்பாங்க நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட மட்டும் பேசுங்க. தே வில் கிவ் இன்டென்ஸ் ஹாப்பினஸ் டு யூ. பேசுறப்பே உங்களை சிரிக்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுங்க. சொல்ற ஒரு 15 நாள் தான் இருக்கேன், நான் டெய்லியும் பேசுறேன், எனக்கு நல்லா பேசுகிற கம்பெனி கூறான்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, சூப்பராக உங்களுக்கு கம்பெனி தருவாங்க, உங்களை சிரிக்க வைப்பாங்க. that will give positive vibes. உங்களுக்கு நல்லா படிக்க வைக்கும். ஓகேங்களா, பெட்டர் ரிட்டன்ஷன் இருக்கும். ஓகே, ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள். அண்ட் டோன்ட் டாக் வித் ரிலேட்டிவ்ஸ் ஆர் நீட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு பேசுறதை யாராவது தவிர்த்துருங்க. யாரையும் பேசணும் கம்முன்னு போய் ரூமில் எடுத்துங்க. யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட அமைதியாக ரூமில் உட்காந்துருங்க. நீங்கள் அவங்ககிட்ட ஜஸ்டிஃபை பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணாலும் சரி பார்த்துக்கலாம். வி வில் மேனேஜ் இன் ஃபியூச்சர். அண்ட் ஃபைனலி அப்டேட் யுவர் ஸ்கெடியூல் கைஸ். இது வந்து ப்ரொடக்டிவாகவும் இருக்கும், உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எப்போல்லாம் டிமோட்டிவேஷனாக இருக்கும், ஐ வில் கோ அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் டு டூ லிஸ்ட். நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நான் இன்னும் என்ன பண்ணணும், நாளைக்கு நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவேன். இத்தனை சாப்டர்ஸ்லாம் படிச்சிருக்கோம், இத்தனை சாப்டர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குன்னு சம்திங் லிஸ்ட் எழுதி பழகுவேன். ஸோ சம்டைம்ஸ் எழுதுறப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆகும். என்னோட பர்சனல் இது. ஸோ ஏதாவது எழுதுனா உட்காந்து இதை அனலைஸ் பண்ணி எழுதுனா என்னோட ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ அந்த விஷயத்த நான் எப்போல்லாம் டிமோட்டிவேட் இருக்கணும் அப்போ நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி வாட்ச் ஸ்ட்ராட்டஜி வீடியோ லைக் அஸ். என்னோட நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் வீடியோ மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஜென்யூனாக இருக்கோ, உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்க. அண்ட் நிறைய மிஸ்கைடிங் வீடியோஸும் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது ப்ராப்பரா இருக்குன்னு தோணுதோ, உங்களுக்கு ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ தயவு செய்து அதை பாருங்க. பிகாஸ் சம் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்ஸ் அப்பப்போ உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் இன் யோர் லாங் ரன். ஓகே, பெட்டர். அண்ட் ஃபைனலி இட்ஸ் பியூர்லி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட். வேமா சூசோவை மறந்துடுங்க, கழட்டி வச்சிருங்க. வெக்கமான சூடு சொன்னா அடுத்த ஒரு 15 நாளைக்கு நமக்கு வேணாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக நீட் ஆஸ்பிரண்டோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. வீட்டிலேருந்து ப்ரெஷர் இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளேயே ப்ரெஷர் வரும், ஐயோ நம்மளாம் ஒழுங்காக மார்க் எடுத்துருவோமா, சீட் வாங்கிடுவோமா, நமக்குலாம் கவர்மெண்ட் காலேஜில் என்டர் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்கிங் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக அது உங்களை படிக்க விடாது. இது மட்டும் இல்லாமல் இதுவே நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கும். இதில் வெளிலேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வரும். லைக் ஃபேமிலியே நம்மளை திட்டலாம், சில சமயம் சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். சில கண்டிஷன்ஸில் என்ன மார்க் எவ்வளோ தான் வாங்கியிருக்க, அவ்வளோ வாங்க மாட்டியா, நீல எப்படி மார்க் வாங்க, சீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசலாம், திட்டலாம், ரிலேட்டிவ்ஸ் என்ன வேணால் பேசலாம். ஸோ அடுத்த 15 நாளைக்கு எதுவுமே நீங்கள் ஆக்ரோஷப்படாமல் அவங்க என்ன சொன்னாலும் இப்படி இந்த காதில் வாங்கி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, உள்ளேயே வச்சுக்கோங்க. ஆனால் அதை திருப்பி ரீவைண்ட் பண்ணாதீங்க. நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் சீட்டு வாங்கினதுக்கப்புறம் அவங்களால ரிப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் என்ன பேசினாலும் பதிலுக்கு ஆக்ரோஷப்படாமல் கோவப்படாமல் அப்படியே ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுருங்க. சைலண்ட்டாக இருங்க. அந்த வேமா சூசோ கழட்டி மறந்துடுங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சீட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வச்சு செஞ்சுக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை மறந்துடுங்க. பிகாஸ் பதிலுக்கு மறுபடியும் பேச போய் அது இன்னும் கொஞ்சம் சண்டை பெருசாகி உங்களுக்கும் டென்ஷன், அவங்களுக்கும் இது. நீங்கள் சண்டை போடுறதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீல் பண்ணுவீங்க, அழுவீங்க. உங்களுக்கே அந்த மைண்ட் வந்து டிமோட்டிவேஷன் பக்கம் போகும், நெகட்டிவ் வைப்ஸ் வரும், உங்களை படிக்க விடாது, படித்ததும் மறந்து போகும். ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்மன் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இது 6th end up with the prestigious white coat and stethoscope is waiting for you guys. ஸோ இத்தனை நாள் நீங்கள் பண்ணது போராட்டம். அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறீங்களோ தூக்குறீங்களோ கடைசி வரைக்கும் போராடுங்க. லாஸ்ட் டே, அந்த நீட் எக்ஸாம் டே வரைக்கும் கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் ஃபைட், ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் அண்ட் பெஸ்ட்டை போட்டு நீங்கள் ஃபைட் கொடுங்க. the results will follow. இந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சக்ஸஸை நோக்கின எஃபர்ட்ஸை நீங்கள் கடைசி டே வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினெட்லி காட் வில் ஹெல்ப் யூ. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் அமைஞ்சே தீரும். ஸோ பிலீவ் இன் யூ. இவ்வளோ நாள் போட்டது வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் அப்பயும் அப்படி தான் யோசிப்பேன். நிறைய டைம்ஸ் ஐ தாட் ஆஃப் கிவிங் அப். நீட்டுக்கு படிக்கிறப்பலாம் ஐயோ எடுத்து வச்சலாம், நான் முடியல சாமி, நான் 1 year ரிப்பீட் பண்ணிட்டு போயிடுறேன், 2 years ரிப்பீட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஐ ஃபீல் மீட் தூக்கி போட்டுருவேன். அந்த இது வரும், அந்த ஆங்ஸைட்டி வரும். ஸோ அப்பப்போலாம் நான் யோசிப்பேன், நான் தூக்கி போட்டேன்னா நான் இவ்வளோ நாள் படித்தது வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் நீட் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பொறுத்து நான் இவ்வளோ நாள் ஒர்க் போட்டதுக்கு எனக்கு டிஃபைனிங்காக ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவேன். அதை தான் நான் மோட்டிவேட்டிங் பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இவ்வளோ நாள் ஒர்க் போட்டேன், அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்கு நான் ஒழுங்கு மாதிரி தான் அடுத்து வர போகிறேன், கொஞ்ச நாள் படிடா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நானே சொல்லிக்கிட்டு ஐ வில் ஸ்டார்ட் டு ரீட் அகெயின். ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி அந்த சிச்சுவேஷன், அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை தாண்டி வரத்துக்கும் அதை மேனேஜ் பண்ணி அதை சால்வ் பண்ண தான் யோசிப்பேன்.
ஸோ தட் த திங் ஐ திங்க் என்னை வந்து அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு உங்கள் முன்னாடி பேச வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ட்ரை ஃபாலோயிங் திஸ் கைஸ். ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிகாஸ் உங்களோட எவ்ரி லைக் மோட்டிவேட்ஸ் மீ. அண்ட் கமெண்ட் டவுன், நான் சொன்ன 2 விஷயமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிங்கன்னா ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் ரெஸ்பாண்ட் டு இட் as soon as possible. So this is the thing guys, it's Sudarshan signing off from Neet Strategies Tamil. Don't forget to like, and இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட சேனல் Neet Strategies in Tamilக்கு subscribe பண்ணிக்கோங்க and bell icon press பண்ணிக்கோங்க to get instant notifications, and download our Neet Strategies Tamil app and join our Telegram channel Neet Strategies in Tamil. Take care, thank you all. It's Sudarshan signing off from Neet Strategies in Tamil.